ஏசாயா 3:9 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள் என்று. ஆம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில், இன்றைய சமுதாயத்தில் இந்த வசனம் மிகவும் மெய்யாக காணப்படுகிறது. அநேகமான பாவங்கள் நியாயப்படுத்தப்படுகின்றன. ஏன், சில பாவங்கள் தவறில்லை என்று அரசாங்கத்தால் கூட அங்கீகரிக்கப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கருக்கலைப்பு நியாயப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை மதுபான பழக்க வழக்கங்கள் அரசால் விநியோகிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த சூழ்நிலையில் மக்கள் அதை வெளியரங்கமாக்கி விடுகிறார்கள். அப்படி வெளியரங்கமாக்குகிற அவர்கள் ஆத்மாவுக்கு ஐயோ! அவர்களுக்கு தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதே சமயத்தில் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீதிமான்களாக்கப்பட்டால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று அதே ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையை அறிக்கையிடுவோம். பாவங்களை மறைக்காமல் அவருடைய சமூகத்தில் வெளியரங்கமாக்குவோம். அப்பொழுது அவர் நம்மை மன்னித்து நீதிமான்களாக்கி நமக்கு அவருடைய வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை அளித்து